படிச்சு படிச்சு சொல்றேன். ட்ரெண்ட் எதுவும் இல்லைன்னா கம்பல்சரி யாரும் பை பை பண்ணிடாதீங்க. நீங்க கீழே போறான்னு சொல்லிட்டு நீங்க செல் பண்ணக்கூடாது. செல் பண்ணீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இங்க பாருங்க இந்த இடத்துல காட்டுதா? ஓவர் தி மணி, அட் தி மணி, இன் தி மணின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிப்பாங்க. நீங்க பை பண்ணும், அதாவது அப் சைடுனாலும் பை தான் பண்ணுவீங்க, புட் சைடுனாலும் நீங்க பை தான் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் வந்து எப்பயுமே கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர், சேஞ்ச் ஆஃப் கார்டர்ஸ் பார்த்துட்டு தான் நீங்க எல்லாருமே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இது பேர் ஆப்ஷன் செயின். எனக்கு ஒரு ரிட்டர்ன் டிமாண்ட் இருக்கு, இந்த இடத்துல என்னோட ஆர்டர் பிளாக் இருக்கு, அப் சைடு மேல போவான், இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது, இந்த இடத்துல மேல போகுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பை பண்றேன்னா கம்பல்சரி மேல போவான். ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ஜீவா எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் எதுவும் கிடைக்கல. ஸோ ஏன்னா பெரிய ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா உட்கார முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செயின்னா என்ன, எப்படி பை பண்றது, எப்படி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்றது, எவ்வளோ ப்ரீமியம் டிகே அடிப்பான், ப்ரீமியம் டிகேனா என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண இடம் இதுதான் பார்த்துங்க. ஒரு நிமிஷம், இங்க அம்புக்குறி எங்க இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணேன். ஓகே, எல்லாம் நல்லபடியா நல்லா பார்த்துக்கினேன். இந்த ஆர்டர் பிளாக்ல தான் நான் பை பண்ணேன். பட் எனக்கு இந்த இடத்துக்கு வரக்குள்ள 250 சம்திங் வந்து மவுஸ் ஏதோ கோளாறு பண்ணுது. இந்த இடத்துக்கு வரக்குள்ள எனக்கு வந்து 250 ப்ராஃபிட்ல இருந்துச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்றேன். பட் இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த இடத்துல வரக்குள்ள 250 மைனஸ்ல போயிடுச்சு. இந்த இடத்துல 270 வந்து இந்த இடத்துல தான் நான் புக் பண்ணேன். இதுதான் பிரீமியம் டிக்கு. இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது, இது இந்த பிரீமியம் டிக்கு எப்படி ரன் ஆகுது, என்ன ஏதுன்னு நான் சொல்றேன் பாரு. நல்லா நோட் பண்ணிங்க, நோட்டு பேனாவும் எடுத்துங்க, கம்பல்சரி தேவைப்படும். பிரீமியம் டிக்குன்னா என்னன்னா, ஆப்ஷன் ஆப்ஷன்ல டைம் வேல்யூ குறைஞ்சதுன்னா இதுதான் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் வேற, இது வந்து ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ்ல பிரீமியம் டிகேவே கிடையாது. ஆப்ஷன்ஸ்ல டைம் வேல்யூ குறைஞ்சதுன்னா பிரீமியம் டிகே அடிப்பான். மார்க்கெட் மூவ் ஆகாத டைம்ல பிரீமியம் தான் ஸ்லோவா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயிடும். மார்க்கெட் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, 1 மினிட், இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் அப் சைடு கண்டினியூஸா மூவ் ஆயிருக்கான். மூவ் ஆனதுனால இந்த இடத்துல பிரீமியம் டிகே அதிகம் இருந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரெட் கேண்டில் அது இதுன்னு கொடுத்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ அது வந்து செட் ஆகாது. ஓகேவா? இதுதான் பிரீமியம் டிகே. மார்க்கெட் வந்து கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்புறமேல பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே அந்த மார்னிங் டைம் ஆஃப்டர்நூன் டைம்லாம் டைம் போகும்போது பிரீமியம் வந்து பை பண்ணி இருந்தா ரொம்ப லாஸ் வரும். இந்த மாதிரி டைம்லாம் பயங்கரமா லாஸ் வரும். இதெல்லாம் யாருக்கு ப்ரோ ப்ராஃபிட்னு கேட்டீங்கன்னா, பிரீமியம் டிகேல மெயினா அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல செல் பண்றவங்க, செல்லர்ஸ் மட்டும்தான் பயங்கரமா ஒரு, அது வந்து ஒரு கடவுள் மாதிரி பிரீமியம் டிகேங்கிறது. பை பண்றவங்க லாஸ் பண்ணுவாங்க, செல் பண்றவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் பிரீமியம் டிகேவோட ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் சைடுவேஸ்ல மார்க்கெட் சைடுவேஸ்ல பிரைஸ் மூவ் ஆகும்போது பிரீமியம் வந்து ஃபாஸ்டா டிகே ஆகும். அதனாலயே சைடுவேஸ் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெவன்னு சொல்லலாம். சைடுவேஸ் மார்க்கெட்ல பையர்ஸ் வந்து மூக்க நுழைக்காதீங்க. மூக்க நுழைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா பிரச்சனையை கொண்டு வரும். சரி, எப்ப அதான் ப்ரோ பை பண்ணலாம்? ஃப்ரைடே ஈவினிங் கைஸ். ஃப்ரைடே ஈவினிங் சரி. எப்பதான் பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பை பண்ணக்கூடாததுக்கு தெரிஞ்சுங்க. எந்தெந்த டைம்ல வந்து பை பண்ணக்கூடாது. பை பண்ணக்கூடாத டைம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஈவினிங், மண்டே மார்னிங். ஏன்னா அப்போ வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம், இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம், என்னமா நடக்கலாம். அதனால மண்டே மார்னிங் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஈவினிங் டைம்னா பை பண்றது வேஸ்ட். அதாவது ஒரு 2 o'clock மேல வந்து நீங்க பை பண்றது வேஸ்ட் தான். மார்க்கெட் சைடுவேஸ் மார்க்கெட் சைடுவேஸ்ல வந்து நீங்க கம்பல்சரி எதுவுமே பண்ணாதீங்க. முக்கியமா எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டே ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா வீக்லி டியூஸ்டே அண்டு மந்த்லி ஒன். வீக்லி டியூஸ்டே ஆனால் செவ்வாய்க்கிழமைனா எக்ஸ்பைரி ஆகும். மந்த்லி ஒன்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. 4th வீக் செவ்வாய்க்கிழமை வந்து மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமான பிரீமியம் டிகே ஆகும். நீங்க இப்போ 1000 rupeesல பை பண்றீங்கன்னா 1000 rupees ஒரு 10 நிமிஷத்துல குப்புன்னு காலியாயிரும். அந்த அளவுக்கு பிரீமியம் அடிப்பான். ஸோ எல்லாம் பார்த்து சேஃபா இருந்துக்குங்க.
இப்ப பை பண்ற இடம் பாத்தீங்க, ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் இருக்குக்குள்ள. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்கு. இந்த இடத்துல என்னோட ஆர்டர் பிளாக் இருக்கு. அப் சைடு மேல போவான். இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது. இந்த இடத்துல மேல போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பை பண்றேன்னா கம்பல்சரி மேல போவான். ஓகேவா? மேல போயிட்டான். இப்படிதான் மார்க்கெட் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கணும். இல்லைன்னா பிரீமியம் பிகே பயங்கரமா அடிக்கும். இந்த இடத்துல பாருங்க, பிரீமியம் பிகே அடிச்சிருக்காது. ஏன்னா மார்க்கெட் ஒன்லி கிரீன்ஸ்ல மட்டும் தான் போயிட்டு இருக்கு. வால்யூம் ஸ்பைக் வரும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டிங் அண்ட் சைட் மார்க்கெட் வந்து எப்பயுமே கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சர், சேஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்துட்டு தான் நீங்க எல்லாருமே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு எடுங்க. ஓகேவா? ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இது பேர் ஆப்ஷன் செயின். பாத்துங்க, இதெல்லாம் ஆப்ஷன் செயின். இதுனா என்ன? இப்படிதான் நீங்க வந்து பை பண்ணணும். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயின்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பை பண்ணணும். அதாவது அப் சைடுனாலும் பை தான் பண்ணுவீங்க. புட் சைடுனாலும் நீங்க பை தான் பண்ணணும். ஓகே. அதாவது மேல போவான்னு நீங்க பை பண்றீங்கன்னா வாங்குறீங்க. கீழே போறானும் நீங்க வாங்கணும். நீங்க கீழே போறான்னு சொல்லிட்டு நீங்க செல் பண்ணக்கூடாது. செல் பண்ணீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இங்க பாருங்க, இந்த இடத்துல காட்டுதா? என்னோட மவுஸோட கசர்ஸை பாருங்க. இந்த இடத்துல 2,26,000 காட்டும். சேல்ஸ் நாட். ஓகே. ரெண்டு பக்கமும் நீங்க பை தான் பண்ணுவீங்க. என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிதான். இதுதான் ஆப்ஷன் செயின். இது மொத்தம் 3 விதமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல பிரிப்பாங்க. இது ஓவர் தி மணி, அட் தி மணி, இன் தி மணின்னு சொல்லிட்டு 3 விதமா பிரிப்பாங்க. அட் தி மணி வந்து பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். அட் தி மணினா இந்த 100 ருபீஸ்ல ஒரு இந்த கிரீன் கலர் கோட்டுக்கு மேல இருக்கு, 200, 250 அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே அட் தி மணில தான் பிடிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, பர்சன்டேஜ், எல்டிபி சேஞ்ச் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பான். அந்த இடத்துல எனக்கு பை காட்டுது. இந்த நம்ம மவுஸ் வச்சுக்கிற கசருக்கு நேராக டாப்ல பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காட்டும். இந்தி மணி ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்தி மணில நீங்கள் பை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 400ல் ஒரு 4 லாட்டு பை பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ 400ல் ஒரு லாட்டு பை பண்ணுறீங்கன்னு வைங்க. அது அத்தி மணியில் போயிடும். இந்தி மணினா அந்த 400 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாயில ஒரு 4 லாட்டு நீங்க பை பண்ணீங்கன்னா அது இந்தி மணில போகும். உங்களுக்கு ப்ராஃபிட் தான் அதிகமாகும். அதுக்கு வந்து ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவுட் தி மணி. அவுட் தி மணினா இதுதான். இங்க வந்து இந்த ரெட் கலர் இடத்துல நீங்க தொட்டுட்டீங்கன்னா அப் சைடு போகக்குள்ளேயும் சரி, புட் சைடு போகக்குள்ளேயும் சரி, அத்தி மணிலையும் இந்தி மணிலையும் மட்டும் பை பண்ணுங்க. அவுட் தி மணில கீழே அவுட் ஆஃப் த மணில நீங்க வந்துட்டீங்கன்னா பையிங் சென்ஸ் மொத்தமா முடிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 ரூபாயில 1400 ரூபாயில ஒரு ஸ்டாக் பை பண்ணியிருக்கேன். 15 ரூபானா எங்க அந்த 12 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்குது. 15 ரூபாயில நான் பை பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைக் தான் புட் சைடு போகும்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு முடிஞ்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய் 12 ரூபா 35 பைசா, அதாவது எவ்வளவு 7 ரூபா 30 பைசாவுக்கு முடிஞ்சிருக்கு. நான் வந்து 12 ரூபா 35 பைசாலே வெளியே வந்துட்டேன் 217 ரூபாயில. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் 15 ரூபாயில பை பண்ண இடம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துல பை பண்ணேன். இந்த இதுதான் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸா இருந்துச்சு. இந்த ஆர்டர் பிளாக் டச் ஆனதும் நான் வந்து பை பண்ணேன். ஆனா எனக்கு இந்த இடத்துல கூட 217 ரூபா லாஸ்ல தான் இருந்துச்சு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா பிரீமியம் டிகே. ஓகேவா? பிரீமியம் டிகே வந்து ஃபுல்லா அடிச்சிட்டான். நான் இவ்வளவுதும் எனக்கு இதே நான் வந்து அவுட் தி பண்ணியில ஒரு 100 ருபீஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு 2000 பக்கமா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் வந்து எனக்கு அந்த கம்மியான பட்ஜெட்ல வந்து கம்மியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து நான் பை பண்ணக்குள்ள மொத்தமா போயிருச்சு. இதுதான் முக்கியமான விஷயம். அவுட் ஆஃப் த மணில வந்து என்னைக்கும் பை பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய் 26,100 ரூபான்னு வச்சுங்க. நாளைக்கு வந்து புட் சைடு என்ட்ரி 26,100 ரூபான்னு வச்சுக்கிங்க. அடி மணி தான் 26,100 ரூபாய் நிஃப்டியோட பிரைஸா இருக்கும். இந்தி மணி பாத்தீங்கன்னா 26,000 தான் இந்தி மணியா இருக்கும். அவுட் ஆஃப் த மணி 20,000 கீழே வந்துருச்சுன்னா அது அவுட் ஆஃப் தி மணி தான். செல் பண்றவங்களுக்கு 22,300 400ன்னு போனா சேஃபா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். பிரீமியம் டிகே தான் அவங்களுக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி. அதனால அதுவும் பார்த்துக்கோங்க. ஃபைனலான அட்வைஸ்,
வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் அட்வைஸ். மெயினான ஹைலைட் என்னன்னா, ட்ரெண்ட் ஒன்றும் இல்லைன்னா கம்பல்சரி யாரும் பை பண்ணிடாதீங்க. படிச்சு படிச்சு சொல்றேன். ட்ரெண்ட் எதுவும் இல்லைன்னா கம்பல்சரி யாரும் பை பண்ணிடாதீங்க. சைட்வேஸ் மார்க்கெட்ல ப்ரீமியம் டிகே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பனண்ட், ஒரு எனிமி மாதிரி, ஒரு ஒரு எதிரி. அவன் தான் நம்மளை வந்து முடிச்சு கட்டிட்டு போயிடுவான். ப்ரீமியம் டிகே பயங்கரமா அடிப்பான். ட்ரெண்ட் இருந்தாதான் ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்க அப் ட்ரெண்ட் போகும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருந்தாதான் அது வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். ரிஸ்க் கம்மியா வேணும்னா அத்தி மணி இல்லைன்னா இந்தி மணி. அத்தி மணி, அத்தி மணினா இதுல, இந்தி மணினா இதுக்குள்ள பார்த்து பர்ஃபெக்டா இது பண்ணிக்கிங்க. இதுதான் சேஃப். ஓகேவா? பர்ஃபெக்டா பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லபடியா நல்லா இருங்க. எல்லாரும் நல்லபடியா பார்த்துங்க. நாளைக்கு வந்து நான் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறேன். ஸோ கைஸ், எல்லாருக்கும் நன்றிகள் பல. வீடியோ நல்லபடியா பார்த்துங்க. புரியலைன்னா ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடனே நான் வந்து ரிப்ளை பண்ணலைனாலும் கம்பல்சரி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மறக்காம எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.